ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஸ்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோகும். இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிடுங்க. அப்போ இன்னும் 2 பேருக்கா இந்த வீடியோ போய் சர்ச்சின் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேக்கும் ரிமூவ்னு கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தான், அது நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பிக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண நினைக்கல, ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜோடைய பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சொல்லலாம் இப்போ கீழே டவுன் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்கா டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஹெச்டியாக நீங்கள் டவுன் பண்ண நினைக்கினாக்கா ஜஸ்ட் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ண சைன் அப் பண்ணிக்கினாக்கா ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண பிக் வந்து பண்ணாக்கா ஹெச்டியாகவே டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் இன்னும் ஒரு 2 பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்கா பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்படியே இப்போ நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பண்ண எப்போ ஷோகும். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம அந்த பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இதில் வந்து பண்ண ஒரு 2 பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். சப்போஸ் நான் கொடுத்துருக்க 2மே உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி டவுன் பண்ணணும் குயிக்காக பார்த்தலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட பின்ட்ரெஸ்ட் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தினாக்கா பர்த்டே பேக்ரவுண்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்தாக்கா நீங்கள் ஈஸியாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணுறது எப்படின்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஜஸ்ட் அந்த இமேஜை நான் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் டவுன் இமேஜ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணாக்கா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன் ஆயிரும். ஓகே, ஸோ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா. ஸோ இப்போ நம்ம ஆட்மோஷன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பார்த்தினாக்கா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு சாங்குக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் சாங் எண்டு வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது, அது நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கீழே அமௌண்ட் செல் போய்ட்டு இந்த செல் போய்ட்டு லைட்டை நான் ஜூம் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஹாப்பி பர்த்டே டெஸ்ட் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தா டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாக்க டெய்ல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ கீழே ஆப்ஷெட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கீ ஃபேமுக்கு வந்துக்கோங்க. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தினாக்கா -1.00 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட்டோட கீ ஃபேம் வந்து பார்த்தினாக்கா இப்போ +1.00 வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர அந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்கு நான் வந்து பண்ண ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நான் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு பேக்ரவுண்டு ஆட் பண்ணுறீங்கனாக்கா இதை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, ஜஸ்ட் நான் இது பண்ண ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ண அப்படி நான் வந்து கீழே மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டு பிக்குக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்ஸ் தான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் எல்லாமே நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி மறக்காமல் நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. டேரெக்டாக நீங்கள் பிக் ஆட் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் குயிக்காக பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் ஹில் போய்ட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு கீழே ஒரு லேயர்
லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் ஆட் பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ கீழே இருக்கிற லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணால் டெலிட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு அதே மாதிரி கீழே ப்ளஸ் விட்டு மீட்டை விட்டு இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இது நான் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நாம் சாங்கு எண்டு வரைக்கும் நம்ம எஸ்ரெயின் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிக்கு நாம் செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன் டூ டிசைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கீழே இருக்கிற லே நான் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ண அந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பேக் போயிட்டு ஸோ நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அது கீழே இருக்கிற லே நம்ம வந்து பண்ணாக்க டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் பிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மேலே கொண்டு வந்துட்டு சாங் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கீழே இருக்கிற லேயரை வந்து பண்ணாக்க டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க மோட்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க பிக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தா கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்யூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.